வணக்கம். அதாவது டிஎம்கேவுடைய முக்கியமான அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? ஹெச் ராஜா இருக்கார்ல, பிஜேபியோட எம்எல்ஏ, தமிழ்நாட்டில் 4 பிஜேபி எம்எல்ஏல அவர் ஒருத்தர். அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடா, அதாவது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல்வாதி ஹெச் ராஜா அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. உண்மைதான். ஏன்னா இப்போ நம்ம சொன்னால் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, சேகர் பாபு சொன்னால் நிறைய பேர் கேட்பாங்கல்ல, உண்மைதான் அது. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இதே ஹெச் ராஜா 1999 தமிழ்நாட்டில் பிஜேபினா யார் என்னன்னு கேட்குற சூழ்நிலையில் இருந்த அந்த காலகட்டத்தில் பிஜேபிக்கு உள்ளே வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ளே வர வச்சு 4 எம்எல்ஏ சீட்டை ஜெயித்து கொடுத்தது யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே தான், அவருடைய பிரச்சாரத்தில் தான், அவருடைய சப்போர்ட்டில் தான் இந்த ஹெச் ராஜா தமிழ்நாட்டில் முதல்ல எம்எல்ஏவே ஆனார். இப்போ இந்த அரசியல்வாதிங்க நம்மளை தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஒரு கூமூட்டை நம்மளை நினச்சிருந்தாங்கன்னா, இவன் நினச்சா ஒரு அரசியல்வாதியை நல்லவன் காட்டி நம்மக்கிட்டேருந்து வாக்கு வாங்குவாங்க. அதே அரசியல்வாதியை நம்மக்கிட்டேயே தரம் தாழ்ந்தவனும் சொல்லுவாங்க. நம்ம இது எதை நம்புறது? அப்போது நம்மளை எந்த அளவுக்கு எடை போட்டு வச்சுருக்காங்கன்றது இதில் தெரிஞ்சுக்கணும் மக்களே. நன்றி, வணக்கம்.